அனைவருக்கும் வணக்கம். டிரான்ஸ்ஃபார்ம் டெக்னிக் ஏப்ரல் 2022 கொஸ்டின் பேப்பரில் இருக்கிற அடுத்த யூனிவர்சிட்டி 5 மார்க் கொஷின். இந்த 18, 19 ரெண்டுமே 5th யூனிட் இசட் டிரான்ஸ்ஃபார்ம்லேருந்து கேட்டிருக்காங்க. இது ரெண்டுத்தையும் இந்த காணொலியில் நம்ம பார்க்கலாம். ப்ரூவ் தட் இசட் ஆஃப் n ஈக்குவல் டு இசட் பை இசட் மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர். ஆக்சுவலாக நமக்கு பை த டெஃபினேஷன் ஆஃப் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் இசட் டிரான்ஸ்ஃபார்ம் இசட் ஆஃப் எஃப் ஆஃப் என் ஓட டெஃபினேஷன் என்ன அப்படின்னா சமேஷன் n ஈக்குவல் டு 0 to infinity இங்கே என்ன ஃபங்க்ஷன் இருக்கோ அதை எழுதணும் இன்ட்டு இது ஸ்மால் இசட் இது இசட் பவர் மைனஸ் என் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்குது கேபிட்டல் இசட் விச் ரெப்ரசன்ட் த ஃபோரியர் இசட் டிரான்ஸ்ஃபார்ம். இங்கே ஸ்மால் இசட் வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர். இந்த டெஃபினேஷன் தான் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, நம்ம என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? இசட் ஆஃப் என் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இசட் ஆஃப் என் ஈக்குவல் டு டெஃபினேஷன் அப்ளை பண்ணலாம். சம்மேஷன் n ஈக்குவல் டு 0 டு இன்ஃபினிட்டி. இங்கே எஃப் ஆஃப் என் இருந்து எஃப் ஆஃப் என் போடுறோம். இங்கே n இருக்கு இல்லையா, அப்போ n இன்ட்டு இசட் பவர் மைனஸ் என். ஓகே, இப்போ இந்த சீரீஸை நம்ம எக்ஸ்பெண்ட் பண்ணலாமா? என்னுக்கு 0 போடலாம். இங்கே 0 போட்டிங்கன்னா 0 இன்ட்டு எனிதிங் 0. சம்மேஷன்னா ப்ளஸ்ஸு. அடுத்த இன்டிஜர் என்ன வரும்? என்னுக்கு 1 வரணும். அப்போ 1 இன்ட்டு இசட் பவர் மைனஸ் 1 ப்ளஸ் சம்மேஷன்னா ப்ளஸ் அடுத்தது 2 இன்ட்டு இசட் பவர் மைனஸ் 2 ப்ளஸ் 3 இன்ட்டு z பவர் மைனஸ் 3 ப்ளஸ் எக்ஸெட்ரா. இப்போ z பவர் மைனஸ் வரும்னா 1 பை z நம்ம எழுதலாம் இல்லையா? இப்போ 0 விட்டுடலாம். இதை நம்ம 1 பை zன்னு எழுதுகிறோம். ப்ளஸ் இது எழுதும்போது 2 பை z ஸ்கொயர் ப்ளஸ் இது எழுதும்போது 3 பை z கியூப் ப்ளஸ் எக்ஸெட்ரா. ஓகே, இப்போது நம்ம என்ன ஃபார்மில் யூஸ் பண்ண போகிறோம்னு நான் சொல்கிறேன். இப்போது பைனாமியல் சீரிஸ் எக்ஸ்பேன்ஷன் தான் நம்ம இசட் ட்ரான்ஸ்ஃபார்மில் நம்ம யூஸ் பண்ணுவோம். அந்த ட்ரான்ஸ்ஃபார்மில் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இந்த ஃபார்மில் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அந்த 1 மைனஸ் எக்ஸ் த ஹோல் பவர் மைனஸ் ஒன்னா 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸெட்ரா இஃப் மாட் எக்ஸ் லெஸ் தென் 1. அதுவே 1 மைனஸ் எக்ஸ் த ஹோல் பவர் மைனஸ் 2னா 1 ப்ளஸ் 2x ப்ளஸ் 3x ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸெட்ரா. இல்லைனா எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 ப்ளஸ் எக்ஸ் கியூப் பை 3 ப்ளஸ் எக்ஸெட்ரானா மைனஸ் லாக். ஓகே, இங்கே வரும்போது 1 ப்ளஸ் எக்ஸ் பை 1 ஃபேக்டரில் இந்த மாதிரி வருது. இப்போது ஒரு கான்ஸ்டன்ட் வருதுன்னா இந்த பைனாமியல் சீரிஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். கோஎஃபிஷியன்ட்டுக்கு முன்னாடி ப்ராடக்ட்டில் கான்ஸ்டன்ட் இருக்குது அப்படின்னா ரெண்டுமே பாருங்கள் 1லேருந்து தான் ஆரம்பிக்குது. ஓகே, ஆனால் நமக்கு இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டில் 1 இல்லை. ஆனால் அப்போ எல்லாத்துலேயும் 1 பை இசட் டினாமினேட்டரில் பை இசட் காமனாக இருக்குது இல்லையா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த 1 பை இசட்டை காமனாக வெளியே எடுத்துடுறேன். இப்போ ஃபஸ்ட் டேர்மில் இருக்கிறது 1 பை இசட் வெளியே எடுத்துகிட்டு இங்கே வருது நமக்கு என்னவா இருக்கும்? 1ன்னு இருக்கும். ப்ளஸ் 2 பை இசட் ஸ்கொயரில் 1 பை இசட்டை வெளியே எடுத்துட்டேன். அப்போ மீதி இருக்கிறது ப்ளஸ் 2 பை இசட் ப்ளஸ் இங்கே வரும்போது 3 பை இசட் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸெட்ரா. ஓகே, இப்போ தான் நம்ம பார்த்தோம் இல்லையா? அப்போ இது எந்த டைப்பில் இருக்குது நமக்கு பார்க்குறதுக்கு? 1 ப்ளஸ் 2x ப்ளஸ் 3x ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸெட்ரா இந்த மாதிரி இருக்குது. அப்போ இந்த மாதிரி இருந்துச்சுனாலே இதுக்கு ரிசல்ட் 1 மைனஸ் எக்ஸ் த ஹோல் பவர் மைனஸ் 2 இஃப் மாட் எக்ஸ் லெஸ் தென் 1. ஓகே, கம்பேர் பண்ணுங்கள். எக்ஸுக்கு பதிலாக இங்கே இருக்கிறது 1 பை இசட். ஓகேவா? ஸோ வெளியே இருக்கிற 1 பை இசட் அப்படியே இருக்கட்டும். இந்த ப்ராக்கெட் டேமுக்கு பதிலாக இதை நம்ம யூஸ் பண்ணுறோம். 1 மைனஸ் எக்ஸ் த ஹோல் பவர் மைனஸ் 2. இங்கே எக்ஸுக்கு பதிலாக நமக்கு என்ன இருக்குது? 1 பை இசட் இருக்குது. பண்ணலாமா? அப்போது 1 மைனஸ் 1 பை இசட் த ஹோல் பவர் மைனஸ் 2. ஓகே, இஃப் வித் த கண்டிஷன் இந்த பைனாமியல் சீரிஸ் பண்ணுறதால இங்கே மாட் எக்ஸ் லெஸ் தென் 1, இங்கே எக்ஸுக்கு பதிலாக 1 பை இசட் இருக்குது. ஸோ இஃப் மாடுலஸ் ஆஃப் 1 பை இசட் வந்து லெஸ் தென் 1. ஓகே, ரைட். இங்கே த ஹோல் பவர் மைனஸ் 2 இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? இதை ப்ளஸ் ஆக்கிறத ரெசிப்ரோக்கல் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நான் எல்சிஎம் எடுத்துக்கிறேன். இசட் எல்சிஎம் எடுத்தீங்கன்னா இசட் மைனஸ் 1 பை இசட் த ஹோல் பவர் மைனஸ் 2. ஓகே, இங்கே நம்ம யூஸ் பண்ண போகிற ரிசல்ட் என்ன அப்படின்னா, இப்போது ஏ பவர் மைனஸ் எம் இருக்குன்னா 1 பை ஏ பவர் எம் எழுதுவது ப்ளஸ் ஆகிடும். ஓகேவா? ஜஸ்ட் ரெசிப்ரோக்கல் பண்ணுறேன்னு அர்த்தம். அப்போ மைனஸ் 2 ப்ளஸ் 2 மற்ற ரெசிப்ரோக்கல் பண்ணால் உள்ளே இருக்கிறது தலைகீழாக மாற்றுறோம். அப்போ 1 பை இசட் இன்ட்டு இசட் பை இசட் மைனஸ் 2 த ஹோல் ஸ்கொயர். ஹோல் ஸ்கொயர் இருக்கும்போது ப்ராடக்ட்டில் இருக்க நியூமினேட்டருக்கு தனியாக டினாமினேட்டருக்கு தனியாக கொடுக்கலாம். அதே போல் வித் இந்த கண்டிஷன் மறக்கக்கூடாது. மாடுலஸ் ஆஃப் 1 பை இசட் லெஸ் தென் 1னா மாட் 1 இஸ் லெஸ் தென் மாட் இசட். ப்ராடக்ட் டிவிஷன் தான் மாடுலஸ் தனித்தனியாக கொடுக்கலாம். இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணும்போது 1 இஸ் லெஸ் தென் மாட் இசட். ஓகேவா? இங்கே பண்ணும்போது பாருங்கள் 1 by z into z square divided by z minus 1 the whole square. If இந்த 1 mod 1 வெறும் 1 மட்டும் எழுதுறோம் இல்லையா? இங்கே வந்து 1 less than mod z. எப்பவுமே லெஃப்டில் தான் நம்ம வேரியபிள் வச்சு பார்ப்போம். ஓகேவா? அப்போ இது இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதும்போது mod z greater than 1. இங்கே பாருங்கள் z ஒரு z கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போது
லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது இசட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் என் ஈக்குவல் டு இசட் பை இசட் ஸ்கொயர் இசட் மைனஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் இஃப் மோட் இசட் கிரேட்டர் தென் 1. இதுதானே நம்ம ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. Prove that z of n equal to z by z minus 1 the whole square பண்ணிட்டோம். ஓகே, அடுத்து இந்த கொஸ்டின் பார்த்துடலாமா? அடுத்த கொஸ்டின் z transform தான். அப்போ by the z definition of z transform z of f of n equal to summation n equal to 0 to infinity இங்க இருக்கிற ஃபங்க்ஷனை எழுதிட்டு into z power minus n எழுதுறோம். இப்போ நாம எதை கண்டுபிடிக்கிறோமோ அதுக்கு நம்ம அப்ளை பண்ணலாம். So z of a power n by n factorial equal to summation n equal to 0 to infinity இங்க இருக்கிற ஃபங்க்ஷன் எழுதுறேன் a power n by n factorial into z power minus n. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த சமேஷனை எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே பவர் n இருக்கா, மைனஸ் என்னன்னா இந்த மைனஸ் ஒன் த ஹோல் பவர் n நம்ம எழுதலாம். இப்போ சமேஷன் n equal to 0 to infinity இது ரெண்டுத்தையும் கிளப் பண்ணி a z power minus 1 the whole power n by n factorial இப்படி எழுதிட்டா நமக்கு ஈஸியாக இருக்கும். கடகடகடன்னு அழகாக அப்ளை பண்ணிட்டு போயிடலாம். ஓகே, இப்போ நம்ம சீரிஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணலாமா? சமேஷனை எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டில் எனக்கு 0 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். எனிதிங் பவர் 0 வந்து 1, 0 ஃபேக்டோரியல் 1. அப்போ ஃபஸ்ட் டேர்ம் 1ன்னு ஆகிடும். உங்களுக்கு நான் போட்டே காமிக்கிறேன். த ஹோல் பவர் 0 by 0 ஃபேக்டோரியல் ப்ளஸ் எனக்கு பதிலாக எண்ணுக்கு அடுத்தது வந்து 1. இன்டிஜர் தான் வரிசையாக போட்டுகிட்டே வரும். a z power minus 1 the whole power 1 by 1 factorial plus a z power minus 1 the whole square by 2 factorial plus etc. ஓகே, எனிதிங் பவர் 0னா நமக்கு இங்கே என்ன ஆகும், இது 1 ஆகும். ப்ளஸ் இங்கே வரும்போது a z power minus 1 the whole power 1 by 1 factorial plus இது a z power minus 1 the whole square by 2 factorial plus etc. இப்போ உங்களுக்கு இந்த டினாமினேட்டரில் ஃபேக்டோரியல் வரதுனால நமக்கு என்ன இருக்கும், எக்ஸ்போனென்ஷியல் சீரிஸு. அந்த பைனாமியல் சீரிஸில் எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன் அங்கே நமக்கு என்ன வரும், 1 e பவர் எக்ஸோட எக்ஸ்பான்ஷன் என்னன்னா 1 ப்ளஸ் எக்ஸ் பவர் 1 by 1 ஃபேக்டோரியல் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 ஃபேக்டோரியல் ப்ளஸ் எக்ஸெட்ரா. இதுதான் இந்த எக்ஸ்போனென்ஷியல் சீரிஸோட எக்ஸ்பேன்ஷன். அப்போ இங்கே பாருங்கள், இதை கம்பேர் பண்ணும்போது இங்கே எக்ஸுக்கு பதிலாக நமக்கு என்ன இருக்குது, a இன்ட்டு இசட் பவர் மைனஸ் 1. ஓகேவா? ஸோ அப்போது நான் நடுவில் இந்த ஃபார்மில் எழுதியிருக்கேன். இப்போ திருப்பி நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எழுதும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடை எழுதிட்டு தான் எழுதுறேன். அப்போ இசட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் a பவர் n by n ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு இதை கம்பேர் பண்ணி எழுதும்போது நம்ம என்னவா எழுதலாம், e பவர் எக்ஸுக்கு பதிலாக a z பவர் மைனஸ் 1. z பவர் மைனஸ் 1 நம்ம எப்படி எழுதலாம், 1 by zன்னு எழுதலாம். அப்போ இங்கே எழுதும்போது e பவர் a by z ஃபைண்டுன்னு சொல்லியிருக்காங்க. போன கொஷின் ப்ரூவ் தட் இது ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. அப்போ z ஆஃப் a பவர் n by n ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு e பவர் a by z. ஆக்சுவலாக இந்த ஃபோரியர் சீரிஸ் இசட் ட்ரான்ஸ்ஃபார்மில் ஒரு 8 பேசிக் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குது. அதில் இது ரெண்டும் பேசிக் ட்ரான்ஸ்ஃபார்ம் 8 இருக்குல்ல, 8யும் படிச்சுக்கோங்க. 8ல் எது வேணாலும் 2 மார்க்லையோ 5 மார்க்லையோ கேட்குறாங்க. ஏன்னா அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ரிசல்ட் தெரிஞ்சால் தான் நம்ம 5 மார்க் 10 மார்க்கில் நம்ம போட முடியும். ஓகே, அதுக்கப்புறம் இந்த கொஷின் பேப்பரில் இருக்கிற இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் 10 மார்க் கொஷின் நம்ம ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருக்கோம். இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் பிளேலிஸ்ட்டில் இருக்கும். இல்லைனா இதனோட பிளேலிஸ்ட்லேயும் நான் இதனோட வீடியோவை டேக் பண்ணுறேன். அடுத்த காணொலியில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.